திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு ஒரு வரவேற்போட இல்லாம ஒரு பேசு பொருளா கூட இல்லை. திமுக இந்த 2026 பிகினிங்ல ஒரு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த தன்னம்பிக்கை குறைந்து இருப்பதை நான் பார்க்க முடியுது. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சீட் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கிற போது காங்கிரஸ் வந்து 2 இலக்கத்துல சீட்டு வாங்குவாங்களாங்கிறதே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறதா நான் பாக்குறேன். சென்னை ஏரியா அண்ட் திருச்சி ஏரியா இது ரெண்டுமே டிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு. சோ இதுல 2 அவர் நிக்கிறது மூலியமா டிஎம்கேக்கு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு விஜய் ரெடியா இருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஏடிஎம்கே, அமமுக, பாஜக 3 பேர் சேர்ந்தாதான் சவுத்துல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஒரு கட்டாயம் கொங்கு ரீஜன்ல கிடையாது. கொங்கு ரீஜன் ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு இடம். இது தமிழ்நாடு உடைய பிஜேபியோட நிலைமை என்னன்னா அவங்களுடைய ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. சென்ட்ரல் பிஜேபியோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா தாவேகாக்கு ஓட்டு ஜாஸ்தி வரும். ஆனா நாம் தமிழருடைய வளர்ச்சி ஒரு சஸ்டைன்டு வளர்ச்சி. அவங்க படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து மேலும் ஆதரவு தரணும். நன்றி. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் மீண்டும் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தமிழ்நாடு தேர்தல் அது வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு மட்டும் இல்ல, அது தமிழ்நாடோட அரசியல் ஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்களும் பேசுறாங்க. விமர்சகர்களும் ரொம்ப அதிகமா அழுத்தம் திருத்தமா அதை சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி வெற்றி வாய்ப்பு எதை தீர்மானிக்க போறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2026 தமிழ்நாடு தேர்தல் இன்னும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேயா இருக்கா, இல்லாட்டி இது ஒரு மல்டி கான்டெஸ்டா முதல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் கண்டினியூவஸா செகண்ட் டைம் திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு வரலாற்று சாதனையை படைக்கும். அதே மாதிரி அண்ணா திமுக தொடர்ந்து 2 முறைக்கு மேல் தோல்வி அடைந்த அந்த ஒரு விஷயமும் நடக்கும். இது வந்து ஒரு விஷயம் திமுகவை பொறுத்தவரை. அண்ணா திமுகவை பொறுத்தவரை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஒரு அப்பாயிண்டட் சீஃப் மினிஸ்டராகவே எடப்பாடி இருந்துகிட்டு இருந்தார். சோ அவர் வந்து ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டரா வந்தார் அப்படின்னா அது அவருடைய ஒரு லீடர்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இது ஒரு பாயிண்ட். 3வது, திமுக ஒருவேளை தோற்றால் இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேரும் ஒரு கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைவது இதுவே முதல் முறை. காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி எந்த கட்சி கூட்டணியோட காங்கிரஸ் இருக்காங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க. அந்த விஷயத்தை வந்து ஜெயலலிதா 2011 முறியடிச்சாங்க. கம்யூனிஸ்ட் மட்டும் அவங்க கூட இருந்தாங்க. அதை வச்சு அவங்க போட்டி போட்டு தோக்கடிச்சாங்க. காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு கூட்டணி திமுகவோட இருந்தும் அதை தோக்கடிச்சாங்க 2011. இப்ப கம்யூனிஸ்டும் திமுகவோட இருக்கும்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற ஒரு கூட்டணியோடு இருக்கு. அந்த செக்யூலர் ஃப்ரண்ட்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரண்ட்டை வந்து ஏடிஎம்கே தோக்கடிச்சதுன்னா அதுவும் ஒரு வரலாற்று விஷயமாக பார்க்கப்படும். ஸோ இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு விஷயமாக சொல்வேன். இதை தவிர விஜய் அவர் வந்து ஒரு 3வது அணியை கட்டமைச்சிருக்காரு. அணின்னு சொல்ல முடியாது, 3வது ஒரு கட்சி, ஒரு ஆப்ஷனா அவர் வந்து வராரு. சோ அவரால வந்து எந்த அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? ஏன்னா அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவரால ஒரு கட்சி வெற்றி பெறும், அவரால ஒரு கட்சி தோல்வி அடையும். சோ அந்த ஒரு ஸ்பாயிலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ரோலை வந்து விஜய் பிளே பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா விஜய்க்கு ஆதரவு கழிக்கக்கூடிய பலர் ரொம்ப இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து ஓட்டிங் உண்டா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அந்த ஓட்டிங் நாலேஜ் உண்டா, ஏன்னா அவங்களுக்கு எந்த தொகுதின்னு பார்த்து பூத்துன்னு பார்த்து ஓட்டு போடுறதுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பொதுவா ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க கேக்குறீங்க இது வந்து மல்டி கார்னடா அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேயான்னு. இன்னி தேதி வரைக்கும் அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். கிட்டத்தட்ட 1967 இருந்து இவங்க 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சிக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில
வேற யாரும் வந்து ப்ரூவ் ஆகாத ஒரு சூழ்நிலையில இன்னி தேதி வரைக்கும் இவங்க 2 பேரோட ஒரு 2 கார்னர்டு கான்டெஸ்ட் தான். அதுல சில பிளேயர்ஸ் வராங்க. இப்ப சீமான் வராரு, விஜய் வராரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு அதர் அல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸா இருக்காங்களே தவிர ஒரு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு திமுக வெர்சஸ் அதிமுக தான். ஸோ இப்போ டிஎம்கே நீங்க வந்து ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னான்னா இந்த தடவை வந்து நிறைய அவுட் சைடர்ஸ்க்கு அவங்க வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதான் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னா அவங்களுடைய இன்டர்னல் கேடர்ஸை விட்டுட்டு வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து அவங்க கட்சி லிஸ்ட்டுக்குள்ள அவங்க கட்சிக்குள்ள வந்து ஒரு விதமான எதிர்ப்பு அலையா அவங்களுக்குள்ளேயே உருவாக்கியிருக்கு. இது அவங்கள எப்படி பாதிக்கும்? இந்த கேண்டிடேட் லிஸ்ட் நீங்க பார்த்ததை வச்சு நீங்க சொல்லலாம். திமுக வந்து எதிர்ப்பு அலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா திமுக இந்த 2026 பிகினிங்ல, அதாவது ஜனவரி அந்த டயத்துல ஒரு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. அதாவது பாஜகவை அதிமுகவையும் ஈஸியா வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த தன்னம்பிக்கை குறைந்து இருப்பதை நான் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் சொல்றேன். அதாவது அரசியல்லையும் சரி தேர்தலையும் சரி வெற்றி பெறுவதற்கு 2 வழிமுறைகள். ஒன்று தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது, இல்லைன்னா எதிரணியினரை பலவீனப்படுத்துவது. இது 2 தான் ஒரு முக்கியமான விஷயம். திமுக என்ன நினைச்சிட்டாங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்குங்கிற அந்த எண்ணத்திலேயே அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த வியூகங்கள் எல்லாமே அதிமுகவை பலவீனப்படுத்தும் நோக்கத்திலேயே தான் இருந்ததே தவிர தன்னுடைய இதை வந்து பெருக்கிக்கணுங்கிறத அவங்க பீக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராபகண்டா மிஷினரி அவங்க கிட்ட இருக்கு, அவங்களோட கூட்டணிகள் அவங்க கிட்ட இருக்கு. சோ அந்த அவங்களுடைய யூஷுவல் பிராக்டிஸ் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கு. பட் அதை தாண்டி அவங்க கையில எடுத்த ஆயுதம் அதிமுகவை பலவீனப்படுத்துவது, அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவது. எப்போது பாஜக அதிமுக கூட்டணி வந்ததோ அப்பவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு செட்பேக் ஆரம்பிச்சது ஏப்ரல் 2025. அதற்கப்புறம் பாமக சேர்ந்தது, அமமுக சேர்ந்தது. அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறதுல என்ன பண்ணலாம்னு பார்த்தாங்க. தேமுதிகவை இழுத்துக்கிட்டாங்க, பன்னீர்செல்வத்தை இழுத்துக்கிட்டாங்க. இது எல்லாம் வந்து இவங்க பண்ணதுல பாக்குறோம். ஆனா இதுல நடந்த விஷயம் என்னன்னா இவங்க செஞ்ச இந்த 2 முடிவுகளும், ஒண்ணு தேமுதிக, இன்னொன்னு ஓபிஎஸ், இந்த 2 முடிவுகளாலும் அந்த கூட்டணியினால பலம் இல்லாம பலவீனங்களே ஜாஸ்தியா இருந்தது, குழப்பங்களே ஜாஸ்தியா இருந்தது. தேமுதிகக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டன. 10 இடங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கூட்டணியில ஒரு முணுமுணுப்பும் ஒரு அதிருப்தியும் ஏற்பட்டது. ஓபிஎஸ் ஒருவேளை சசிகலாவோட இருந்திருந்தா அது ஒரு முடிவா வேற மாதிரி இருக்கும். அவர் திமுகவோட சேர்ந்ததுனால வந்து வேற மாதிரி முடிவுகளை கொண்டு வந்தது. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே சார். இப்போ நம்ம காங்கிரஸ் சைடு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2 தேசிய கட்சிகளும் டைம் எடுத்துக்கிட்டது. நம்ம பாஜகவுக்கு பின்னாடி வருவோம். ஸோ காங்கிரஸ் வந்து அவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டதா கேள்விப்படுறோம். அந்த லிஸ்ட்டை வந்து ராகுல் காந்தி முதல்ல கிழிச்சு போட்டதாகவும் கேள்விப்படுறோம். அந்த லிஸ்ட் அவங்க தேர்ந்தெடுத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பல விதமான குழப்பங்கள் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணியில கொடுத்திருக்கிற 28 தொகுதிகள்ல 18 தொகுதி தான் அவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு இப்ப கண்டினியூ பண்றாங்க. மீதி தொகுதி எல்லாம் அவங்களுக்கு புதுசு. ஸோ அந்த மாதிரி ஒரு புது தொகுதியில காங்கிரஸுக்கு எப்படி வந்து பலம் இருக்கும்? காங்கிரஸுக்கு முன்ன இருந்த செல்வாக்கு இன்னும் இருக்கா? இல்லாட்டி அவங்க டிஎம்கே ஓட்டை நம்பி தான் வந்து நிக்க போறாங்களா? இல்ல, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மெஸ் ஆயிட்டாங்க இந்த தடவை அப்படின்னு சொல்லணும். அதாவது எந்த அளவுக்கு அவங்களோட வியூகத்தை ஒழுங்கா வகுக்கணுமோ அவங்க வகுக்கல. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஒற்றுமை ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருந்தது சில வருடங்களுக்கு முன்னால வரைக்கும். ஆனா 2024 தேர்தல் முடிந்த கையோடு ஏதோ ஒரு காரணத்தினால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு உரசல் ஆரம்பிச்சது. திமுக என்ன யோசிச்சாங்கன்னா விஜயை காரணம் காட்டி காங்கிரஸ் பேரம் பண்றதா அவங்க நினைச்சாங்க. காங்கிரஸ் என்ன நினைச்சாங்கன்னா திமுகவை வழிக்கு கொண்டு வருவதற்கு விஜய் தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சோ இதனால அந்த 2 பேருக்குள்ள ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மை அதிகமானது. இதுதான் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுல 28 சீட்டு வந்து ராகுல் காந்தியோட ஒப்புதலையும் தாண்டி, ஏன்னா ராகுல் காந்தி இன்னும் டைம் எடுத்துக்கணும், தனியா போகணும், இல்லைன்னா விஜயோட சேரணும் அப்படிங்கிற மன ஓட்டத்தோட இருக்கிற மாதிரியும், அதையெல்லாம் தாண்டி
விஜயோட வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் மூலமாக கர்கே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி திமுகவோட அவங்க சேர்ந்துட்டாங்க. 28 சீட்டுகள் கிடைத்தது. அந்த இடத்துல போன முறைக்கு கிடைத்த அதே ஒத்துழைப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டவுட்ஃபுல்லான விஷயமா இருக்குது. திமுக அந்த 2021 கிடைத்த ஒத்துழைப்பு இந்த தடவை கிடைக்குமா? போன தடவை வந்து அவங்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 25 இடம் கிடைச்சது. அதுல வந்து அவங்களுக்கு நல்ல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்தது. இந்த தடவை 28 இடங்கள் கிடைத்தாலும் இரட்டை இலக்கத்துல அவங்களுடைய சீட் ஷேர் இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சீட் வைஸ் அனலைஸ் பண்ணி பாக்குற போது காங்கிரஸ் வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு வாங்குவாங்களாங்கிறதே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறதா நான் பாக்குறேன் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். நம்ம தாவேக்கா பக்கம் வருவோம். விஜய் வந்து அவ்வளவு நம்பிக்கையோட வெளியில பேசுறவர் எதுக்கு வந்து 2 கான்ஸ்டிடுவன்சில நிக்கணும்? அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால 2த்துல நிக்கிறாரா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல இந்த 2 கான்ஸ்டிடுவன்சிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அதாவது அது எல்லாரும் நிக்கிறது தான். ஒரு லீடர்ஷிப் அசர்ட் பண்றதுக்காக 2 கான்ஸ்டிடுவன்சில நிற்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கான்ஸ்டிடுவன்சியும் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இன்னொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் நிக்கிறது வந்து ரொம்ப புதுசு கிடையாது. ரொம்ப வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ மோடி அவர்கள் எடுத்துப்போமே, முதல்ல அவர் 2014 நிற்கும் போது தன்னுடைய சொந்த ஊரான பரோடாலையும் நின்னாரு, வதோதரான்னு சொல்லுவோம், அதுலயும் நின்னாரு, வாரணாசிலையும் நின்னாரு. சோ அதே மாதிரி இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அவர் வந்து தன்னோட சொந்த ஊரான நந்திகிராம்லயும் நிற்கிறாரு, மமதா பானர்ஜி இருக்கக்கூடிய பவானிபூர்லயும் நிற்கிறாரு. சோ அது வந்து புதுசு கிடையாது. சோ விஜயோட மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இடத்துல நின்று அதோட ரிப்பிள் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. சோ பெரம்பூர்ங்கிறது அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான தொகுதியா அவர் பாக்குறாரு. திருச்சி அப்படிங்கிறது வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. இப்ப இந்த 2 ஏரியாலையுமே ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கு. சென்னை ஏரியா அண்ட் திருச்சி ஏரியா இது ரெண்டுமே டிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு. சோ இதுல 2த்தையும் அவர் நிக்கிறது மூலியமா டிஎம்கேக்கு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு விஜய் ரெடியா இருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. சரி, தாவேக்காவோட கேடர்ஸும் அவங்க ஓட்டு போடுறவங்களுக்கும் அவங்க தொகுதியை பார்த்து வந்து ஓட்டு போட தெரியுமா, உங்களுக்கு ஓட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து புதுசா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா விஜயே அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ற போது பெரம்பூர்ல ஒரு ஏஜும் திருச்சி கிழக்குல இன்னொரு ஏஜும் சொல்லியிருக்காரு. அப்புறம் பெரம்பூர்ல ஃபைல் பண்ற போது அவர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிற கேசஸ் எல்லாம் பத்தி, போலீஸ்ல இருக்கிற அவருக்கு மேல இருக்கிற வழக்குகள்லாம் பத்தி சொல்லல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, அந்த ஸ்க்ரூட்டினி போது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 6ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் நாமினேஷன். அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினின்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஸ்க்ரூட்டினியும் போது அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் அதை ஒவ்வொரு வேட்புமனுவையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதுல அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க கேசஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, ஏஜ் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கா, யூனிஃபார்மா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாக்குறது. ஏன்னா எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கு. 2001 தேர்தல 4 தொகுதிகள்ல செல்வி ஜெயலலிதா சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, அந்த மாதிரி ஒரு 4 இடங்கள் அந்த டயத்துல வந்து புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன். சோ இந்த 4 இடங்கள்ல வந்து அவங்க சார்பா வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆக்சுவலா 2 இடத்துல தான் தாக்கல் பண்ணலாம். 2க்கு மேற்பட்ட இடத்துல தாக்கல் பண்ணா 4மே டிஸ்குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். சோ அந்த 2001ல 4 இடத்துல அவங்க சார்பா தாக்கல் செய்யப்பட்டது. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அவங்க வந்து அந்த டயத்துல கன்விக்டட் பர்சனா இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா. சோ அதனால வந்து அதுவும் ஒரு காரணமாக அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பர்டிகுலர்லி ஆண்டிப்பட்டியில. சோ இந்த தடவை அந்த நேரத்துல ரிட்டர்னிங் ஆபீசரா இருந்தவங்க பேரு ஜெயான்னு பேரு. அந்த ஆபீசர் பேரும் கோயின்சிடென்ஷியலா ஜெயான்னு பேரு. சோ அது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ தமிழ்நாட்டுல இப்போ 2026ல இப்போ எப்படின்னு தெரியல. விஜய் அவர்களுடைய அந்த வேட்புமனு தாக்கலை வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ஸ்க்ரூட்டினி போதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்க சார்பாகவும் லாயர்ஸ் வருவாங்க, எதிர்கட்சி சார்பாகவும் லாயர்ஸ் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. சோ இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதை பொறுத்து தான் அந்த ரிட்டர்னிங் ஆபீசரோட டெசிஷன் தான் ஃபைனல். இப்போ பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட்டுக்கு நம்ம வருவோம். அதில் ஆப்வியஸாக வந்து அண்ணாமலை இல்லை. ஸோ வானதி சீனிவாசன் கோவை வடக்குலேருந்து, எல் முருகன் வந்து அவினாஷிலேருந்து, நயனா நாகேந்திரன் சாத்தூர்லேருந்து, தமிழிசை மேடம் மயிலாப்பூர்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. 4 முக்கியமான கேண்டிடேட்ஸ்.
ஸோ இதுல இது நம்ம பார்க்குற போது பிஜேபி அர்பன் பாக்கெட்ஸ்ல மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுதா, மற்ற இடங்களை ஓரளவுக்கு நிராகரிக்குதா? இல்ல, பிஜேபி அவங்கள பத்தின ஒரு பர்செப்ஷனே ராங்கா இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா பிஜேபி ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னை பேஸ்டு பார்ட்டியே கிடையாது. தமிழ்நாட்டுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சென்னை சீட்டுக்காகவே இவங்க ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. வேளச்சேரி வேணும், டி நகர் வேணும், மயிலாப்பூர் வேணும், இந்த 3 வேணும்னு சொல்லி இதுலயே அவங்களோட ஃபோக்கஸ் இருந்ததே தவிர தெர் இஸ் அ வைடு கான்ஸ்டிடியூவன்சி அவுட் சைடு சென்னை. அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ணவே விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிஜேபி முதல்ல ஜெயிச்சது 96ல வேலாயுதம்ங்கிறவர் பத்மநாபபுரம் தொகுதியில கன்னியாகுமரியில ஜெயிக்கிறார். அதற்கு அப்புறம் 98ல ஏடிஎம்கேயோட அலையன்ஸ்ல இருந்த போது கோயம்புத்தூர், திருச்சி, நீலகிரியில ஜெயிக்கிறாங்க. 99ல லோக்சபால திமுகவோட கூட்டணியில இருந்த போது கோயம்புத்தூர், திருச்சி, நீலகிரி, நாகர்கோயில ஜெயிக்கிறாங்க. 2001ல அசம்பிளி எலெக்ஷன்ல திமுகவோட கூட்டணியில இருந்த போதும் அப்ப மயிலாப்பூர் ஒரு தொகுதியை தவிர தளி, மயிலாடுதுறை, அதே மாதிரி காரைக்குடியில ஜெயிக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ வைடு கான்ஸ்டிடியூவன்சி அவுட் சைடு சென்னை. இப்ப கூட பாருங்க 2021 தேர்தல்ல 2001க்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டணி திராவிட கட்சிகளோட கூட்டணின்னு பாத்தீங்கன்னா 2021 தான். அதுல கிடைச்ச 4 சீட்ல கூட கோயம்புத்தூர், நாகர்கோவில், மொடக்குறிச்சி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி இதுதான் கிடைச்சதே தவிர சென்னை ரீஜனோ பாக்கி அந்த மாதிரி ரீஜன்ஸ் மாதிரி இல்லை. சோ சில பேர் சொல்லலாம் அவங்களுக்கு அந்த சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை ரீஜன்ல இவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப கம்மி. ஜெயிச்சா கூட்டணியோட ஆதரவுல ஜெயிக்கலாமே தவிர அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சவுத்துல அவங்களுக்கு ரொம்ப ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். சவுத்துலயும் கொங்குலயும் தான் அவங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க போறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வடக்குல திருவண்ணாமலை ஒரு தொகுதி, அதே மாதிரி டெல்டால புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, தஞ்சாவூர் இது போன்ற தொகுதி. இங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் ரொம்ப கிடையாது. அறந்தாங்கி இது போன்ற இடங்கள்ல எல்லாம். பட் சவுத்துல நல்ல ஸ்கோப் இருக்கிறத நான் பாக்குறேன். பர்டிகுலர்லி கன்னியாகுமரி ரீஜன்ல, அதே மாதிரி திருநெல்வேலி ரீஜன்ல, தென்காசி ரீஜன்ல, கோயம்புத்தூர் கொங்கு ரீஜன்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ராசிபுரம், மொடக்குறிச்சி, கோயம்புத்தூர் நார்த்து, உதகமண்டலம் இது போன்ற தொகுதிகள்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. தெற்குல நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டீங்கன்னா நாகர்கோவில், வாசுதேவநல்லூர், அதே மாதிரி மதுரை தெற்கு இது போன்ற தொகுதிகள், மானாமதுரை இது போன்ற தொகுதிகள்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. ராதாபுரத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சாத்தூர்ல எந்த அளவுக்குன்னு பார்க்கணும், அதுவும் ஒரு டஃபா அவங்க ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூவன்சியா இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கிற போது தெர் இஸ் அ கான்ஸ்டிடியூவன்சி அவுட் சைடு சென்னை. பட் சென்னையில அவங்க ஜெயிப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ இந்த பிஜேபி டிக்கெட் அதை எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா பரபரப்பா பேசப்படுது. ஸோ இந்த பிஜேபி டிக்கெட் அவங்க லாயல்ட்டிக்காக கிடைச்சிருக்கா இல்லாட்டி லாபியிங்காக கிடைச்சிருக்கா? உங்களுடைய ஒப்பீனியனை நேரடியா சொல்லணும். இல்ல, இது ரெண்டுமே மிக்சடா தான் இருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல லாபியிங்கும் இருக்கு, லாயல்ட்டியும் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல என்ன நான் பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலை விஷயம், அண்ணாமலை ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு தான் நிக்க போறது இல்லைன்னு. ஏன்னா முன்கூட்டியே அவர் முடிவு பண்ணிட்டாரு. சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவருடைய தந்தை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே சொன்னார். ஸோ அவ கூட நான் இருக்கணும், அதனால நான் பெரிய எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்க்க முடியாது, அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கறதுனால அவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா பத்திரிகையாளர்கள் தான் அதை ஊதி ஊதி பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நிக்கணும் நிக்க கூடாதும் அப்படின்னு. என்னோட தனிப்பட்ட விதத்துல கேட்டீங்கன்னா, அவர் நின்று இருந்தா அவரோட பொலிட்டிக்கல் லைஃபுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் அவருடைய பெரிய இதுன்னா ஒண்ணு ராஜ்யசபாக்கு போகணும், இல்லைன்னா 2029 லோக்சபாக்கு நிக்கணும். சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விழுந்துரும். ஒரு அரசியல்ல யாருக்கும் கேப் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்துல நான் என்ன சொன்னேன்னா, இவர் எலெக்ஷன்ல நின்னாருன்னா நல்ல ஒரு தொகுதி கிடைக்கும் பட்சத்துல அவர் நிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியனா இருந்தது. லாபியிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு வேணுங்கிற சீட்டை லாபி பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல தமிழிசை ஸ்பெசிபிக்கா மயிலாப்பூர்னு எல்லாம் உங்களுக்கு சென்னை ரீஜன் தான் வேணுங்கிறதுல ரொம்ப இவங்க பிடிவாதமா இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு ராதாபுரம் நல்ல தொகுதியா அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ராதாபுரமோ நாங்குநேரியோ நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஷி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் சென்னை தான் வேணும் அப்படின்ட்டாங்க. வானதி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சென்ஸ் வந்திருக்கு, இங்க செந்தில் பாலாஜி நிக்க போறது கோவை தெற்குல நிக்க போறதா தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க கோவை வடக்குக்கு மாறி இருக்கிறாங்க.
சோ அதே மாதிரி திருநெல்வேலியில வந்து ஏடிஎம்கே கேட்டதுனால இவர் சாத்தூருக்கு போயிட்டாரு. அஹ் அஹ் இவரை பொறுத்த வரைக்கும், நயினா நயினாரை நாகேந்திரன். பொறுத்த வரைக்கும். ஆமா. பட் பாருங்க, சில பேருக்கு எல்முருகன் லாயல்ட்டி அப்படியே இருந்தது. எல்முருகன் வந்து எல்முருகன் அவினாஷில முதல்ல நிக்கிறாரு. அவர் வந்து மாநில அரசியல்ல வந்து நான் இனிமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷில நிக்கிறாரு. ஆமா, ஏன்னா எல்முருகனை வந்து அவங்க நிக்க சொல்லிட்டாங்க இந்த தடவை. போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை ஹி ஸ்பெசிபிகலி ஆஸ்க்டு டு கண்டெஸ்ட். அதனால அவர் வந்து நிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. ஏன்னா அவர் 5 வருஷத்துக்கு மேல ராஜ்யசபால இருந்ததுனால. ரெண்டாவது, இந்த யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சரவையில ஒரு மாற்றம் வரக்கூடும். இந்த இப்ப நடக்கக்கூடிய இந்த 4-5 மாநிலம் முடிஞ்சு யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்ச ஒரு ஸ்டாக் டேக்கிங் மாதிரி மோடி பண்ணுவாரு. எப்போதுமே அவரோட டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நெடுவுல ஒரு அமைச்சரவை மாற்றம் விரிவாக்கம் ரெண்டும் இருக்கும். எப்போதும் 2014 டு 19 டயத்துலயும் 19 டு 24 டயத்துலயுமே நம்ம அதை பார்த்திருக்கோம். எப்போது யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மாத்துவாரு. சோ அதனோட அடிப்படையில பாத்தீங்கன்னா முருகனை வந்து கான்டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. சோ ஆப்வியஸா அவர் வந்து மாநில அரசுக்கு திரும்பக்கூடும். பட் சில பேர் இருக்காங்க பாருங்க, இப்ப எம்ஆர் காந்தி இருக்காரு. சோ எம்ஆர் காந்தி போன தடவையே அவருக்கு சீட்டு கிடைக்கல. பட் பிரதமரோ இல்ல பிஜேபியோட சென்ட்ரல் லீடர்ஸோடைய ஒரு அவங்களுடைய நேரடி தலையீட்டின் பேர்ல தான் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தடவையும் கிடைச்சிருக்கு. சில டாக்டர்ஸுக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்க. போன தடவை சீட்டு மறுக்கப்பட்ட ஆனந்தன் ஐயாசாமி, ஏன்னா அவர் தென்காசியில நிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாரு. அதை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்ததுனால அவங்க போன தடவை நிக்க முடியாம போச்சு. இந்த தடவை வாசுதேவநல்லூர்ல நிக்கிறாரு. அதே மாதிரி பத்மநாபபுரத்துல நிக்கக்கூடிய கேண்டிடேட், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்துடைய தொடர்புல இருக்கிறவர், ரொம்ப வருஷமா ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவர். சோ அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. சோ இது மாதிரி அதே மாதிரி போஜராஜன், அவர் வந்து ஊட்டியில போன தடவையே நின்று தோத்தவர் தான். பட் இந்த தடவை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. சோ அது ஒரு சீட்டு. சோ இதுல நான் இங்க கேக்குறீங்க, அதாவது லாபியிங் உண்டா அல்லது வந்து லாயல்ட்டி உண்டான்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க சொன்னீங்க வானதி சீனிவாசன் வந்து ஏதோ ஒரு சென்ஸ்ல வந்து கோயம்புத்தூர் சவுத்ல இருந்து வடக்குக்கு மாறிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க அதை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்களா? அவங்க எம்எல்ஏ ஆக வாய்ப்பு இருக்கா கோயம்புத்தூர் நார்த்ல இருந்து? கோயம்புத்தூர் நார்த் கொஞ்சம் டஃப். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணா ஆக முடியும்னு பாக்குறேன். ஏன்னா 2 பேருமே, அதாவது அண்ணா திமுக பிஜேபி 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபேவரபிளான ஏரியா வந்து கொங்கு ரீஜன். இப்ப அந்த ரீஜன் வைஸா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணா பண்ணலாம். வேற இப்ப வந்து ஏடிஎம்கே, அமமுக, பாஜக 3 பேர் சேர்ந்தாதான் சவுத்துல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஒரு கட்டாயம் கொங்கு ரீஜன்ல கிடையாது. கொங்கு ரீஜன் ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு இடம், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம். அப்படிங்கிற போது அங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப இருந்தாலும், ஓரளவு டஃப் ஃபைட் கொடுத்தாலும் அவங்களோட கோஆபரேஷன் இருக்கிற பட்சத்துல வெற்றி பெற முடியும்னு நான் பாக்குறேன். தமிழிசை வந்து சென்னையில தான் வேண்டும் அப்படின்னு வந்து பிடிவாதம் வந்து அவங்கள்ட்ட ஒரு பிடிவாதம் பிடிச்சு அந்த இடத்துக்கு வந்ததா நீங்க வந்து சொல்றீங்க. அப்ப தமிழிசைக்கு வந்து இது ஒரு பிரஸ்டீஜ் ஃபைட் தானா? பிரஸ்டீஜ் ஃபைட் தான். பட் ஐ டவுட் அவங்க ஜெயிப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க ராதாபுரம் நாங்குநேரில நின்று இருந்தா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் என்னோட ஒப்பீனியன். பட் அவங்க வந்து அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும், சென்னைக்கு பக்கத்துல இருக்கணும்னு அவங்க அபிப்பிராயப்பட்டாங்களா, இல்ல அவங்களோட ஹெல்த் ரீசன்ஸா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு வசதிப்படலாம், வாட் எவர் ரீசன்ஸ், அதனால அவங்க சென்னையை கேட்டு வாங்கியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசனா இருந்தாலும் அவங்க சென்னையில பர்டிகுலரா மயிலாப்பூர்ல வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து அண்ணாமலையை பத்தி பேசுற போது அண்ணாமலைக்கு இது வந்து தேர்தலில் நிக்காம இருக்கிறது ஒரு கேப்பை வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம பிஜேபிய பொதுவா எடுத்துப்போம். பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிக்கு தமிழ்நாடுல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வரணும் அப்படின்னு ஒரு கனவு வந்து 2 வருஷம் முன்னாடி இருந்தது. இப்ப வந்து அவங்க நிக்கிற விதத்தையோ அவங்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு பிஜேபி ட்ரீம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியா இல்லாட்டி இல்யூஷன் தானா? தமிழ்நாடு பிஜேபிங்கிறதுக்கு ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அது. அவங்க பல விதமான பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பாக்குறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. பட் இது தமிழ்நாடு உடைய பிஜேபியோட நிலைமை என்னன்னா, அவங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. சென்ட்ரல் பிஜேபியோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் ரெண்டாவது, இப்ப வந்து சென்ட்ரல் பிஜேபியோட கவனம் வந்து தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப இல்லைங்கிறதையும் நான் பாக்குறேன். அவங்களுடைய கவனம் மிகப்பெரிய அளவுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு.
அண்ட் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறேன். ஓரளவுக்கு இப்ப இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்லயே இந்த எலெக்ஷன் வந்து கேரளால பிஜேபிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படியா இருக்கும்னு நான் பாக்குறேன். பல தொகுதிகள் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல நான் சொன்னேனோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளாலையும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமான தொகுதிகள் இருக்கு. நேமம், வட்டியூர்காவு, கழக்கூட்டம், அதே மாதிரி திரிஷூர் தொகுதி, காசர்கோட்ல இருக்கக்கூடிய மஞ்சேஸ்வரம், அதே மாதிரி பாலக்காடு, திருவள்ளா, இந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்கு. சோ இந்த தொகுதிகள்ல வந்து பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் வெற்றி பெறணும் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஏடிஎம்கேய வந்து கூட்டணியோட தலைவரா ஒத்துக்கிட்டாங்க. சோ தே சி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேய வீழ்த்தணும்னா பிஜேபியை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல டிஎம்கேயை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க சென்ட்ரல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நடக்க போறது ஸ்டேட் எலெக்ஷன் நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டுல நம்ம தனியா நின்னா ஏடிஎம்கே ஓட்டை தான் அதிகமாக பிரிப்போம். அதனால திரும்ப டிஎம்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி வந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்ப தன்னை அசெட் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு பிஜேபி அசெட் பண்ணிக்கலாம். ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க பாக்குறது என்னன்னா நம்ம அசெட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். அவங்க அதை பாக்குறாங்க. பட் தமிழ்நாடை வந்து அவங்க செக்யூரிட்டி ஆங்கிள்லயும் பாக்குறாங்க. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹோம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுல வந்து தமிழ்நாட்டுல பாஜகவின் வளர்ச்சியை தாண்டி ஒரு ஸ்டேட்ல ஒரு அல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மேபி பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கலாம், அதனால அவங்க முடிவெடுத்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்ப வளர்ச்சி அப்படின்னு அவங்க கட்சி எடுத்து வளர்ச்சின்னு பார்த்தோம்னா அவங்க 2024 ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும். சோ அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆகல. பட் அவங்க ஒரு அல்டர்னேட்டிவா பார்ட்டி வந்தது, அதாவது ஒரு பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்தது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சியோட வளர்ச்சியை தாண்டி வேற சில அஜெண்டா இருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதனாலதான் ஏடிஎம்கே கூட்டணியோடு அமைந்து இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்ப தமிழ்நாடு தேர்தலில் இப்ப சில தொகுதிகள் பல தொகுதிகள்ல உதயசூரியனோ ரெட்டையில 2 சின்னமும் இல்லாம நாம் தமிழரும் தாவேக்காவும் ஒன்னோட ஒண்ணு போட்டியிடுது. ஸோ அந்த தொகுதிகள்ல வச்சு பாக்குற போது நாம் தமிழருக்கு செல்வாக்கு இருக்கா, இல்லாட்டி தாவேக்காக்கு அதுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா, சீமானுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்க ஒப்பீனியன்ல அந்த மாதிரி இடங்கள்ல தாவேக்கா அதிகமா ஓட்டு வாங்குமா, இல்லாட்டி நாம் தமிழர் அதிகமா ஓட்டு வாங்குவாங்களா? ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு ஓட்டு ஜாஸ்தி வரும். ஆனா நாம் தமிழருடைய வளர்ச்சி ஒரு சஸ்டைன்டு வளர்ச்சி. அவங்க படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. தாவேக்கா வந்து ஒரு ஃபிளட் கேட் மாதிரி இமீடியட்டா ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது. பட் நாம் தமிழர் பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலம் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு பேர்ல சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர்ந்துகிட்டு வராங்க. சோ அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சஸ்டைன்டா இருக்கு, மேல மேல போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து வேட்பாளர்களை பற்றி கவலைப்படல, அவங்க வந்து அவங்களோட வேட்பாளர்கள் பிரச்சனைக்கு உள்ளாறது, பாக்கி இருக்கிற லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அவங்க ஒரு சித்தாந்தம்னு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க டெபாசிட் போறதை பத்தி கவலைப்படல, இமேஜ் இதுவாறதை பத்தி கவலைப்படல. பட் அவங்க ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா அது தாவேக்காக்கு தான் அதிகமா வரும் நாம் தமிழரை கம்பேர் பண்ற போது. பட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ ஃபைனலா இந்த தேர்தல்ல வந்து நம்ம சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா, இல்லாட்டி கண்டினியூட்டி தானா? இல்ல, பொதுவா மக்களுடைய நோக்கம் வந்து பெரிய சேஞ்ச் தான் தெரியுது. பட் அது ரொம்ப சட்டிலா இருக்கு. இந்த தடவை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக போன தடவை வெற்றி பெற்றதற்கு காரணம் 1. முதல் காரணம் ஒரு கூட்டணியை அவர்கள் கட்டமைத்தார்கள், அது ஒரு காரணம். அடுத்தது 10 வருட ஆன்டி இன்கும்பன்சி அதிமுக எதிராக. 3வது அவங்க கொடுத்த போல் பிராமிஸ். இதுதான் 3 காரணங்கள் இந்த எலெக்ஷன்ல வந்து 2021 கை கொடுத்தது திமுகவுக்கு. இந்த தடவை பாருங்க அது அப்படியே மாறி இருக்கு. ஆன்டி இன்கும்பன்சி திமுகவுக்கு எதிராக இருக்கு, பாயிண்ட் நம்பர் 1. கூட்டணி போன தடவையில இருந்த இணக்கம் இந்த தடவையில இல்லை. 3வது போல் பிராமிஸ். அது போன தடவையிலேயே நிறைய பிராமிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில இருக்கு.
சோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தடவை அவங்களுடைய பெரிய போல் ப்ராமிஸ் கொடுத்தாங்க இல்லையா, மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளாவே இல்ல, அது ஒரு டாக்கிங் பாயிண்டாவே இல்ல. அது வந்து ஒரு ஒன் டே அஃபேர் மாதிரி நடந்து போச்சு. போன தடவை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த ம். 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னது, பஸ் இலவசம் அப்படின்னு சொன்னது, இது போன்ற கல்வி கடன் தள்ளுபடி, தங்கம் வாங்கினா கடன் தள்ளுபடி, இது போன்ற விஷயங்கள், அது பேரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அரசு ஊழியர்களுக்கு அறிவிச்சது, நிறைய பண்ணாங்க. கேஸுக்கு மானியம் கொடுக்கறேன்னு சொன்னது, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாமே ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இந்த தடவை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு ஒரு வரவேற்போட இல்லாம ஒரு பேசு பொருளா கூட இல்ல. சோ ம். இதனால மக்கள் மனசு வந்து ஒரு சேஞ்ச நோக்கி தோணுதோ அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. நன்றி சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வழக்கம் போல நாங்க எல்லாத்தையும் படிப்போம் ரொம்ப ஆவலோட. மீண்டும் ஒருமுறை இது போன்ற விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய் ஹிந்த்.